பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசங்களை கொடுப்பது நமது கடமையாகும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதைத்தான் தன் பிள்ளைக்கு வழங்கினார்கள். பிள்ளைகளுக்கு அடிப்படையான விஷயங்களை கொடுத்தார்கள். மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, அதே போன்று தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஒரு தீமையை தடு என்று மிக முக்கியமான மார்க்க விஷயத்தை பிள்ளைக்கு வழங்கினார். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கின்றார்கள், மார்க்க விடயங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு பைக் வேண்டாம் வாங்கி கொடுக்கின்றார்கள், வீடு கட்டி கொடுக்கின்றார்கள், தேவையான ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றார்கள், படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கின்றார்கள். அந்த வாப்பா வழக்கு எல்லாம் இருக்குமான தொழுதையா, லுஹர் தொழுதையா, அசர் தொழுதையா, மகரிபு தொழுதையா, இஷா தொழுதையா என்று கேட்கிற ஒரு மனம் இல்லாம இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில எங்களிடத்துல கேட்க இருக்கிற கேள்விகள்ல ஒன்று இந்த பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமாகும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீ எல்லோரும் பொறுப்புதாரிகள், உங்கள் பொறுப்பு பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அதுல ஒரு தந்தை, ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பற்றி விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். ஒரு குடும்பத்தின் தலைவி அவவும் தன் பிள்ளைகள், தன் கணவனுடைய பிள்ளைகள், தன்னுடைய கணவனுடைய சொத்து விடயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். எனவே அன்பான தாய்மார்களே, அதே போன்று சகோதரர்களே, எம் எல்லோருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. இந்த வாலிபர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்ல, நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் தான். இவர்களை அவர்கள் உழைச்சி தந்தா மட்டும் போதும், படிச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு பதவிக்கு போனால் மட்டும் போதும் என்று இருக்கிற அந்த நிலவரம் அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்தில் மட்டும்தான் அந்த தொழிலும் அந்த பதவியும் கை கொடுக்கும். மறுமையில அவர் செஞ்ச அமல் மட்டும்தான் கை கொடுக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய ஜனாசாவை 3 விடயங்கள் பின்தொடர்கின்றன. ஒன்று அவனுடைய குடும்பம், இரண்டாவது அவனுடைய செல்வம், மூன்றாவது அவனுடைய அமல் என்று சொன்னார்கள். அவன் கபருக்குள் வைத்து மூடப்பட்டதும் அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி போய்விடுகின்றன. அவனோடு இருப்பது அவன் செய்த அமல் மட்டும்தான். அப்ப இந்த ஆர்வத்தை, இந்த ஆசைய, இந்த விஷயங்களை அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது, நம்ம எல்லோருக்கும் இருக்கின்றது. இந்த சமூகத்தை வழிநடத்துகிற எல்லோருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் இருந்து கொண்டிருக்கின்றது.